நான் செஞ்சு பேன் கேக்கு சாப்பிட்டுட்டு கடைசியில் என் பொண்ணு ஒரு ரிவ்யூ சொன்னா பாருங்க, நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, கடைசியில் வந்து சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தா. ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பேன் கேக் செய்யலான்னு செஞ்சுருந்தேன். பாப்பாவுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் பேன் கேக் ட்ரை பண்ணதில்லை, கேக்கு கூட செய்வோம். அவளுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்கிட்டு வருவோம், கேக்கு ட்ரை பண்ணுவோம் சும்மா இருக்கும்போது. பட் இன்றைக்கி பேன் கேக் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பாப்பாவுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கோதுமை மாவு, கொஞ்சமாக கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அப்புறம் எல்லாத்தையும் வந்து சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இனிப்புக்கு இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்த்துருந்தேன். உங்ககிட்ட நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து சும்மா நம்ம குழம்பு வைப்போம்ல அந்த மாதிரி எனக்கு தோன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது வந்து நம்ம பேன் கேக் தானே பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக. பனானா இருந்தால் சேர்த்துருக்கலாம், எக்கும் இல்லை பனானாவும் இல்லை. ஸோ அதெல்லாம் சேர்க்கல. அதுக்கப்புறம் பால் ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்ட தோசை பேட்டர் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கல்லை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பேன் கேக் மாதிரி ஊற்றி எடுத்துட்டேன். ஸோ வந்து நல்லா தான் இருந்தது. இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. கடைசியாக ஒரு 2 பேன் கேக் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சமாக வந்து சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து போட்டு எடுத்தாச்சு. எல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் என் பொண்ணு நான் கேக் செய்ய போகிறேன்னு சொல்லி சந்தோஷமாக தான் இருந்தேன். கடைசியில் தோசைக்கல் எடுத்து வச்சு ஊற்றினோடனே, என்னம்மா உன்னை கேக் செய்ய சொன்னால் தோசை ஊற்றிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டா. இது பேன் கேக் அப்படின்னு சொல்கிறேன், அப்படி ஒரு ரெசிபி இருக்கிறதே அவளுக்கு தெரியாதுமா. ஏமா தோசை ஊற்றுற, உன்னை கேக் தானம்மா கேட்டேன்னு சொல்லிட்டா. இது பேர் தோசை இல்லைடா, இது பேர் பேன் கேக் அப்படின்னு சொல்கிறேன். ஓஹோ இது தோசை பேன் கேக்கா அப்படின்னு கேட்குது. தோசைன்ற வார்த்தையை கட் பண்ணாமா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைம்மா அது தோசைக்கல்ல ஊற்றுனா தோசை தான் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுதான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சாப்பிட்டா. தம்பிக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுத்தேன், அவனுமே சாப்பிட்டா. கேக்கு செய்ய போய் கடைசியில் அசிங்கப்பட்டது தான் மிச்சம்.